ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன், சமைக்கிறேன், என்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம். என்னால் சிரிக்க முடியல, தப்பான நினைக்காதீங்க, வாய்ப்புன்னா இருக்குது. ஈவினிங் vlog பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கு பூ கட்ட பிடிக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு கோயிலுக்கு பூ வேணும், அதுதான் பூ கட்டிகிட்ருக்கேன். வாய்ப்பு அதனால தான் வாய் இப்படி இருக்குது, எதுவும் நினைக்காதீங்க. பூ கட்டி வச்சுட்டோன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் கோயிலில் பூ போடுறதுக்கு. தங்கச்சி வந்து அவரும் கட்டி வச்சிடும், நானும் கட்டி வச்சுருவேன். சரி, ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம், எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். நைட்டு சாப்பாடு மட்டும் தான் சமைக்கணும். சரி, அதான் பூ கட்டிட்டு நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். விளக்கேற்றி வச்சுருக்கேன். சரி, கீழே கோயிலாண்ட லைட் மட்டும் போட்டு வந்தாச்சு. பூஜை இனிமேல் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு வந்துட்டேன். நைட்டு என்ன சமையல்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு காராமணி ஊற வச்சுருக்கேன். முருங்காய் இருக்குது ரொம்ப நாளாக. சரி, வீணாயிடும். காராமணி முருங்காய் போட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டா தோசைக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதான் யோசிக்கிறேன், அது மாதிரி வச்சு விட்டுருலாமா இல்லை சப்பாத்தி போடலாமான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் சப்பாத்தினா நல்லா சாப்பிடுவாங்க, என் பொண்ணுக்கும் பிடிக்கும். ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா கேட்பா. இப்போலாம் அதெல்லாம் கொஞ்சம் செய்யறதில்ல. ஏன்னா கொஞ்சம் 120 ரூபா இருந்தது, இப்போ 140 ரூபா கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்போர்ட் செலவு ஏறினால, டீசல் ஆயில் விலை ஏறினால எல்லா விலையும் ஏற்றுறாங்க. சரி, அதை பன்னீர் வாங்கி செஞ்சு கொடுத்தாலும் அவள் அந்த வாசனைக்கு தான் சாப்பிட ஒழிய பன்னீரை சாப்பிட மாட்டாள். அதனால் நான் வந்து அதை செய்யலை. சரி, வேண்டாம், நம்ம வந்து இதுவே செஞ்சு சப்பாத்தியே செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து காராமணி போட்டு சுண்டல் வச்சு காராமணி பயிரை வந்து வேக வச்சு இது பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிக்கலாம். காராமணி வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து குக்கர்லேயே தாளித்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் ஊற வச்சேன். இருந்தாலும் இன்னொருக்கா கொஞ்சம் ஊறின அப்புறம் அழுக்கு வரும்ல, அதுக்காக இது பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொட்டிட்டு திருப்பியும் அடுப்பு பற்ற வச்சாச்சு. உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் வந்து காராமணி ஊற வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ பூண்டு, இதில் ஒரு 2 பல் எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்க. 2 பல்லாம் இல்லை, 4 பல் எடுத்துருப்பேன். தெரியுதா தெரியல. இதில் வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து ரசப்பூண்டு, ஒன்று குழம்புக்கு தனியாக. இது நம்ம உரித்து பிரிப்போம்ல, அதுதான். பெரிய பூண்டு ஒரு இதுலேயும் சின்ன பூண்டு ஒரு இதுலேயும் வச்சுட்டு நம்ம உடச்சி வச்சு நம்ம பசங்களை கூட பிரிக்க சொல்லலாம், சும்மா இருக்கிறதுக்கு. சரி, பார்ப்போம். கீழே தர சுத்தமாக தான் இருக்குது, அதை அப்படியே போடுறேன். ஏன் அப்படியே போடுறேன்னு நினைக்காதீங்க, அதான் காரணம். நல்லா இருக்குது பூண்டு. 160 ரூபா கிலோ. ஓகேவா சொல்லுங்கள். சனிக்கிழமை தான் வாங்கினேன், உங்ககிட்ட வீடியோ காமிச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவே வந்துடும் இந்த மாதம் ஃபுல்லாக. அதிகம்தான் இந்த மாதத்துக்கு. இருந்தாலும் நிறைய பூண்டு குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுக்காக வாங்கினேன். ரொம்ப நாளாச்சு வச்சு, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டான எனக்கு பூண்டு கிடைக்கல ஆக்சுவலாக சொல்ல போனால். எப்படி கிடைக்கிதுன்னா, ஒன்று ரசப்பூண்டா கொஞ்சோண்டு இந்த குட்டி குட்டியோண்டு இருக்கும்ல, அதுதான் கிடைக்கிது. இல்லையா 400 500 பெரிய பெரிய பூண்டு தான் கிடைக்கிது. அதுக்கு நம்ம டேரெக்டாக இங்கே மொத்த வியாபாரிங்கிட்ட வாங்கும்போது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் வாங்குகிறோம்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டுக்கு மெட்ரோவுக்கு அடுத்த ஒரு இந்த பிரிட்ஜு கீழே போனீங்கன்னா இந்த பூண்டுக்கு ஹோல்சேலில் வாங்கி விற்கிறதுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு ரேட்டில் வந்து கம்மியான இதில் வந்து கிடைக்கும்.
ஆனால் நீங்கள் 300 கிலோ எடுக்கணும், 400 கிலோ எடுக்கணும். இங்கே கூட மண்டி இருக்குது மாங்காட்டில், ஆனால் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை நான் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வரும்போது நான் கண்டுபிடிச்சேன். ஃபுல்லாக மண்டி தான். அங்கே உரித்து இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. முழு பூண்டும் வைக்கிறாங்க, 2-3 ரகத்தில் வைக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது பூண்டு. சென்னையிலே கூட நல்லா ஹோல்ஸ் ரேட்டில் கிடைக்கிற இடம்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து போட பார்க்குறேன். ஏன் நாங்கள் இந்த ஏதாவது கோவில் வேலை வந்துடும், இல்லை நாங்கள் ஏதாவது கோவிலுக்கு போகிற மாதிரி ஆயிடும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால தான் என்னால் வந்து எந்த வீடியோ வந்து கரெக்டாக எடுத்து போட முடியல. ஒரு 2 நாள் போட முடியுது, அப்புறமேட்டு வேறு ஏதாவது வேலை பார்ப்போம். அப்போ வந்து வீடியோ போடணுன்ற தோணாது நம்மளுக்கு. அந்த மாதிரி எதாவது இருக்குனால அப்படி விட்டுறது, வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய பல்லாக இருக்குது பாருங்கள். கையோடு உரிச்சிடலாம் போல இருக்குது, அந்தளவு நல்லாயிருக்கு. உரித்து தனியாக ஒரு டப்பா வச்சுருக்கேன். அதுக்குன்னு போட்டு வச்சிட்டோன்னா நிறைய பூண்டு குழம்பு வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கணும். ஆனால் அந்த தங்கச்சி நல்லா வைப்பா, நான் அவ்வளோதான் வந்து வைக்க சொல்லலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். நல்லா உரித்து வச்சுட்டு நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் எப்படி வைப்பாங்க, எங்கள் மாமியார்னால் வெள்ளை பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, மதுரை சைடெலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டோம். பூண்டுனா பூண்டு மட்டும் தான் சொல்லுவாங்க, வெள்ளை பூண்டு, மஞ்சள் பூண்டு. ஆனால் 2-3 ரகம் இருக்குது ஆக்சுவலாக பூண்டுலேயே. நாங்கள் அதனால் எங்கள் மாமியார் வீட்டில் வெள்ளை பூண்டுன்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் எங்கள் மாமியார் இவர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து சென்னையிலலாம் பூண்டு, இந்த ஒரு ரகம் பூண்டு, நல்ல பூண்டு கிடச்சாலே சென்னையில் பெரிய விஷயம். அதனால தான் இதெல்லாம் ஹைப்ரிட்லாம் வருது, ஒட்டு வருதுன்னு சொல்லுவாங்க, ஒட்டு காய் போடுறாங்க அப்படின்வாங்க. எங்கள் ஊரில் சின்னவங்க எங்களுக்கு தோட்டத்தோடலாம் இருக்குது. ஆனால் குத்தைக்கு தான் விட்டு வச்சுருக்கோம். எங்கள் மாமா இருந்தால் பார்ப்பார், அவர் இல்லாதனால நான் எங்கள் அத்தையால் பார்க்க முடியல. தென்னை மரம்லாம் நிறையவே இருக்குது. இப்போ நான் தேங்காய் காய்ச்ச ஆரம்பித்ததுலேருந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அதே யோசனை. ஐயோ அங்கே மரம் இருக்கே, எடுத்துகிட்டு வந்து இங்கே தேங்காய் காய்ச்சிருக்கலாமோ, தேங்காய் எடுத்துகிட்டு வந்து உரிச்சு இது பண்ணியிருக்கலாமோ. போனாலே நம்ம செஞ்சுக்கலாம். அங்கே நம்மளுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டியும் இருக்கனால போயிட்டு உரிக்கிறதுக்கும் மிஷின் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படியும் பண்ணலாம். சரி இந்த லீவில் தான் யோசிச்சுட்ருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அத்தை வேறு வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, எப்போ போகிறதுன்னு தெரில. இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் தான் போகணும். எலெக்ஷனுக்கு ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு இங்கே தான் ஓட்டு, அதனால் நான் இங்கேயே ஓட்டு போட்டுருவேன். நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அவங்கவுங்க ஓட்டு ஐடி காமிச்சு போட்டோன்னா செலக்ட் ஆச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு போகிற மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். இங்கேருந்து காசு போட்டால் மட்டும் போகுது, ஓட்டு போட்டால் போகக்கூடாதா, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதான் கஷ்டமாக இருக்குது. இன்னும் காஞ்சி மிளகாலாம் எங்கள் ஊரில் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். அது ஒரு தெரிஞ்சவங்க வீட்லேயும் போடுவாங்க. போடும்போது நல்லாயிருக்கும். இது நான் தனித்தனியாக இப்போ நான் சும்மா இது ரஃப்பாக உரிச்சிட்டு தனித்தனியாக பிரிப்பேன். முரத்தில் வெங்காயம் வச்சுருக்கனால எடுத்துகிட்டு வரல. வெங்காயம் 5 கிலோ வாங்கிட்டு சின்ன வெங்காயம் வேறு வாங்கிட்டேன். சரி மொத்தமாக வாங்கினால பூண்டு மிளகு குழம்பு தான் வைக்கலாம். மிளகு சேர்க்காமல் வைக்க சொல்லணும், ஏன்னா மிளகு வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப சூடு. சரி அதனால் மிளகு இல்லாமல் வச்சுட்டு அப்படின்னு சொல்லணும். எப்போ வந்து பார்த்துடல, இல்லை நானே தான் வைக்கலான்னு வச்சிட்ருக்கேன். நம்ம தான் சாப்பிட்ற வாங்கினாலும் நல்லா சாப் பண்ணி தந்துடும். நல்லா இது பண்ணி கார்லிக் நல்லா பேஸ்ட் பண்ணி இதாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். யூடியூப்லாம் பார்த்துலாம் இல்லை, நானே செய்கிறது தான். டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு இருக்கேன், பார்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் வச்சாச்சு. அடுத்த நாளைக்கு பூண்டு தோலை உரிக்க வேண்டியதான். எவ்வளோ பொடிசாக அரைச்சிருக்கு பாருங்க, சான்ஸே இல்லைல்ல. வந்து பார்த்திங்கன்னா பயிர் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சாப்பர் மூலயமா நான் வந்து வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே போட்டு விட்ருவேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சோம்பு போட்டு தாளிக்க போகிறோம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோம்பு கொஞ்சம் போட்டாச்சு. தாளிச்சிட்டு தேங்காயும் போட்டு தாளிச்சிட்டேன். எப்படி இருக்குது உப்பு காரம் பார்த்தாச்சு. சரி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தோசை ரெடி, குழம்பு ரெடி. சாப்பிட்லாமா வாங்க. தோசை
குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். காராமணி குழம்பு நைட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ல, அதனால தான். ஹெல்த்தியாக சாப்பிடணும்ல, அதுக்கு தான். சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெம்மியாக இருக்கும். பாய். கொஞ்சம் காரமாக இருக்கும், எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரியல. தேங்காய் ஊற்றிருக்கேன். ஆனால் குழம்பு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ஆனால் வந்து காரம் தாங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.